Taste the Daily. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பின்புறம் உள்ள பாறை உருண்டு விழுந்ததில் 7 பேர் வரை சிக்கியுள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் கடந்த 36 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இந்த நிலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பின்புறம் உள்ள மலை உச்சியின் 80 அடி தூரத்தில் இருந்த பாறை உருண்டு வந்து வ.உ.சி. நகர் 11வது தெருவில் உள்ள வீடுகளின் மீது விழுந்தது. இதில் சுமார் 7 பேர் சிக்கியுள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் தற்போது பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து திமுக அரசும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் துரிதமாக செயல்பட்டு மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மாடிகளில் மக்கள் தஞ்சம் புகுந்தனர். கடந்த 3 தினங்களாக பெய்த தொடர் மழை காரணமாக ஓம் சக்தி நகர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் நள்ளிரவில் முதல் தளம் முழுவதும் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தங்களது வீட்டின் மொட்டை மாடியில் தங்கியுள்ளனர். இதனால் மாடிகளில் தங்கியுள்ள மக்களை மீட்டு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் திருக்கோவிலூர் பகுதி ஆற்று மேம்பாலத்தை சுற்றி தண்ணீர் சூழ்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆபத்தை உணராமல் பாலத்தின் இருபுறங்களில் இருந்தும் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததை அடுத்து சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஜேசிபி டிராக்டர் மூலம் பொதுமக்கள் சென்று வரும் நிலையில் மின்சாரமும் இல்லாமல் போனது. போச்சம்பள்ளி ரவுண்டானா 4 ரோடு சந்திப்பில் இருந்து 4 வழிப்புறமும் தண்ணீர் புகுந்து இடுப்பளவு தண்ணீர் தேங்கி தனித்தீவு போல் காட்சியளித்தது. போச்சம்பள்ளி மற்றும் அதனை சுற்றிய கிராமங்களில் ஏரிகள் நிரம்பியதால் வெள்ள நீர் சூழ்ந்து நீதிமன்ற வளாகங்கள், அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், வணிக வளாகங்கள், சிறிய கடைகள் என அனைத்து பகுதிகளிலும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமாயின.